லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதமான 7வது மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வருஷம் பிறந்து முதல் 6 மாதங்களும் அவர் நம்மை கண்ணின் மணி போல காத்து வந்தார். அவர் நம்மை நன்மையானவைகளை கொடுத்து, கொழுமையானவைகளை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தி வந்தார். தீங்கு நாளில் அவர் நம்மை தன்னுடைய கூடார மறைவில் வைத்து பாதுகாத்து நடத்தினார். அதே போல இந்த 7வது மாதத்திலும் தேவன் நமக்கு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் இந்த நேரத்தில் கூட தியானிக்கும்படியாக இந்த நேரத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலும் நமக்கு சங்கீதம் 62வது அதிகாரம் 5வது வசனத்தை தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த இடத்தில் தாவீது சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்துமாவை நோக்கி பேசுகிறதையும், அந்த இடத்தில் அப்படியாக ஆத்துமாவை நோக்கி பேசுவது நம்மை எவ்வளவாய் பலப்படுத்துகிறது என்பதையும் நாம் 1ஆம் தேதி அதிகாலை திருவிருந்து ஆராதனையிலே தலைமை போதகர் அவர்கள் நமக்கு போதிக்க நாம் கேட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த இடத்திலே நாம் எதை நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அது தேவனாலே வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு காரியம், நாம் நம்பிக்கொண்டிருப்பது அவரால் வரும் என்பது போல இதுவரை நாம் பார்த்ததும் நாம் பெற்றுக்கொண்டதும் நாம் அனுபவித்ததும் கூட அவராலே உண்டானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவராலே அல்லாமல் எதுவும் உண்டாக்கப்படவில்லை, எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. எல்லாமே அவரால் தான் நமக்கு வந்தது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக இதுவரை நமக்கு சகலத்தையும் தந்து நடத்தின தேவன் இந்த நாட்களிலும் கூட அவராலே நமக்கு தேவையானவைகளை கொடுக்கும்படியாக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் அவராலே உண்டானது. யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும், இந்த உலகம் சகலமும் அவரால் உண்டானது. அந்த இடத்துல கூட நாம் பார்க்கிற காரியம், அவராலே அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. அவரால் அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. இந்த உலகமே அவராலே உண்டானது என்பதை அந்த இடத்திலே நாம் பார்க்க முடியும். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த உலகம் உண்டானது தேவனால் உண்டானது. அடுத்தது, மனிதன் தேவனால் உண்டானவன். தேவன் அவனை உண்டாக்கினார் என்பதை நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். மனிதனுடைய சுவாசம் அது அவரிடத்திலிருந்து நமக்கு வந்தது, அவராலே நமக்கு வந்தது. அதே போல நாம் பெற்று கொண்டிருக்கிற விலையேற பெற்ற ரட்சிப்பு அவராலே தான் நமக்கு கிடைத்தது. இந்த இடத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். நாம் பெற்று கொண்டிருக்கிற ரட்சிப்பு அவராலே நமக்கு வந்தது. நாம் அவரை தேடி போகவில்லை, அவர் நம்மை தேடி வந்து ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் அவர் தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது இதுவரை நாம் பெற்றுக்கொண்ட எல்லாமே தேவனாலே தான் பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறவன், இனி நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமும் கூட அவராலே தான் கிடைக்கப் போகிறது என்பதை உணர்ந்திருப்பான். இதுவரை பெற்றுக்கொண்ட எல்லாம் அவரால் வந்தது என்று அறிந்திருக்கிற மனுஷன், இனி நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தரக்கூடிய ஒருவர் அவர் மட்டுமே என்பதை உணர்ந்திருக்கிறவனாயிருப்பான். இங்கு சங்கீதம் 62வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம், என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. இங்கு நாம் பார்க்கிற காரியம், நாம் ரட்சிக்கப்பட்டது அவராலே. அவர், அதாவது நம்மை ரட்சிக்கிறவர் தேவன்
இல்லைங்களா? அப்போ இந்த இடத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டது அவராலே, அதே போல நான் மகிமையை காணப்போவதும் அவராலே தான். ஸோ இங்கு நம்ம பார்க்கிற காரியம், இந்த 62:5 ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற காரியம், அங்கு எதிர்பார்ப்பு என்று சொல்லப்படுகிறது. நான் எதை தேவனிடமிருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுகிறேன், எதிர்பார்க்கிறேன் என்ற அர்த்தத்தில் ஆங்கிலத்தில் இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். அப்போ தேவனிடம் இருந்து அவரால் ரட்சிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? நான் அவரிடத்தில் எதை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் எதிர்பார்க்கிறேன்? ரோமர் 8வது அதிகாரம் 29-30 வசனங்கள் இங்கு நாம் வாசிக்கும் பொழுது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். முன் குறித்தவர்களை அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஸோ இங்கு நாம் பார்க்கிற காரியம், தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்து அவர்களை தன்னுடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக அவர் அவர்களை அழைக்கிறார். வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை கொடுத்து அவர் அழைக்கிறார். அப்படி அழைக்கப்பட்டவர்களை அவர் நீதிமான்களாய் மாற்றுகிறார். நீதிமான்களாய் மாற்றப்பட்டவர்கள் அங்கு பார்க்கிற காரியம், அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இதைதான் நாம் அங்கு 62:7 வசனத்தில் பார்த்தோம். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தொடங்கின ஒரு இடம் நம்முடைய ரட்சிப்பாய் இருக்கிறது. இந்த ரட்சிக்கப்பட்டு தேவனை நம்முடைய அந்த இடத்துல இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் வாழத் தொடங்கின அந்த ரட்சிப்பின் வாழ்க்கை, அது நம்முடைய துவக்கமாக இருக்கிறது. அடுத்தது பார்க்கிறோம், என்னுடைய மகிமை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அந்த இலக்கு, முடிவு, அதுவும் என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அதை தான் இங்கு பார்க்கிறோம். யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் மாற்றி அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஸோ இந்த இடத்தில் நாம் பார்க்கிற ஒரு காரியம், அங்கு பார்க்கும் பொழுது, இது நாள் வரைக்கும் நமக்கு முன்பாக கடந்து சென்ற வேத பாத்திரங்கள், தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஸோ நாம் அந்த தளத்திற்குள் கடந்து செல்லுகிறவர்களாய், இப்பொழுது நாம் நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய், அவருடைய நாம மகிமைக்காக நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் செல்ல வேண்டிய ஒரு அடுத்த தளம், நாம் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு அடுத்த காரியம், மகிமைப்படுத்தப்படுகிற ஒரு காரியம். அங்கு மத்தேயு 25வது அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அந்த எஜமான் சொல்லுகிறார், எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. உண்மையும் உத்தமமுமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய சந்தோஷத்துக்குள், இது நாம் மரித்த பிறகு பெற்றுக்கொண்டே இருக்கிற காரியம் அல்ல. நாம் வாழும் பொழுதே கிறிஸ்துவின் சாயலாய் மாறி அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியான நிலையை குறிக்கிறது. ஸோ இங்கு இதே 8வது அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஸோ இந்த நாட்களில் நாம் தேவனுடைய நாமத்துக்காக, தேவனுடைய காரியங்களுக்காக, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற காரியத்திற்காக நாம் படுகிற பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அவ்வளவு பெரிய மகிமையை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஸோ இந்த இடத்தில் நாம் பார்க்கிற காரியம், இந்த மகிமையை, தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அதை நான் அவராலே, அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த இடத்தில் நம்முடைய இரட்சிப்பாக இருக்கிறது. என்னுடைய இரட்சிப்பு அவரிடத்தில் தொடங்கினது. எனக்கு கிடைக்க வேண்டிய மகிமை அவரிடத்திலிருந்து எனக்கு கிடைக்க வேண்டும். இங்கு அதே ரோமர் 8வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 31, 32 வசனங்கள், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அடுத்த வசனம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நம்மை ரட்சிக்கும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தவர் இந்த இடத்தில் நாம் எதிர்பார்க்கிற, நாம் நம்பி அவரை நோக்கி பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த மகிமையை அவர் எப்படி கொடுக்காமல் இருப்பார்? அதை தான் இங்கு நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்கு அதே இடத்தில் பார்க்க முடியும். 35வது அதிகாரத்திலிருந்து வசனத்திலிருந்து 37 வரைக்கும் இங்கு அவர் நமக்காக அந்த இடத்துல வலது பாரிசத்திலிருந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், நாம் சூழ்நிலைகளில், குடும்பங்களில், வாழ்க்கையில், சமூகத்தில், சமுதாயத்தில் இது நிமித்தம் நாம் எத்தனை இன்னல்களை சந்திக்க நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எப்படிப்பட்ட இன்னல்களாக இருந்தாலும், குடும்பங்களில் நாம் சந்திக்கிற இன்னல்களாகட்டும், உறவினர்கள் மத்தியில், சமுதாயத்தின் மத்தியில், சமூகத்தின் மத்தியில் நாம் எப்படிப்பட்ட இன்னல்களை நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்கிறதன் நிமித்தம் சந்தித்தாலும், இங்கு நாம் 37வது வசனத்தில் பார்க்க முடியும், இவை எல்லாவற்றின் மத்தியிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற அவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஸோ நம்மை அழைத்தவர் அந்த மகிமைக்கு கொண்டு செல்லும்படியாக அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை இன்னல்கள் நேரிட்டாலும் அந்த இன்னல்களின் மத்தியில், இது எல்லாவற்றிலேயும் இந்த மத்தியில் நம்மில் அன்பு கூறுகிற அவராலே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நாம் இந்த இன்னல்களை எல்லாம் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். போராட்டங்களை எல்லாம் எதிர்த்து ஜெயம் பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். ஸோ அந்த ஜெயம் நமக்கு, அந்த மகிமை நமக்கு யாராலே கிடைக்கிறது? நம்மில் அன்பு கூறுகிற நம்முடைய தேவனாலே அது நமக்கு வரும். இது நாம் நம்புகிற, எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது. உலக காரியங்களை நாம் தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். நல்ல காரியங்கள் தான். அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் கண்டு தேவனை துதிக்க அது உதவியாக இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் எதிர்பார்க்க வேண்டியது, நான் இந்த நீதிமான ஆக்கப்பட்டு வாழ்கிற இந்த தேவ பிள்ளை என்கிற இந்த வாழ்க்கையின் அடுத்த தளத்திற்குள், மகிமைப்படுத்தப்படுகிற ஒரு தளத்திற்குள், தேவனுடைய நாமம் என் மூலமாய் மகிமைப்படும்படியான ஒரு அடுத்த தளத்திற்குள் எல்லாவற்றையும், இந்த உலகத்தை, மாம்சத்தை, சுயத்தை எல்லாம் கடந்து அவருடைய சித்தத்தை முழுமையாய் செய்கிற நிலைக்கு வருகிற அந்த ஒரு தளத்திற்குள் கடந்து செல்ல வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். ஏனெனில் நம்மில் அன்பு கூறுகிற அவராலே நமக்கு ஜெயம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை தொடங்க உதவி செய்தவர், முதலும் முடிவுமாய் இருக்கிறவர், அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவர், நம்மை தொடங்கினவர், நம்மில் அவருடைய இந்த விசுவாச வாழ்க்கையை, ரட்சிப்பின் வாழ்க்கையை தொடங்கினவர் முடிவு பரியந்தம் நம்மை காத்து நடத்த வல்லவராயிருக்கிறார். ஸோ அவர் நம்மீது அன்பு கூர்ந்ததினாலே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம்.
இல்லைங்களா? அவர் நம்மை எந்த இடத்திலும், எந்த விதத்திலும், எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத, நம்மை ஜெயத்தை நோக்கி நடத்துகிற தேவனாக, அன்பின் தேவனாக அவர் இருக்கிறதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். சங்கீதம் 62வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை. எந்த சூழ்நிலையிலும் நாம் அசைக்கப்படுவதில்லை, எந்த சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போவதில்லை, எந்த சூழ்நிலையிலும் நாம் இடறல் அடைவது இல்லை. ஏனெனில் அவரே என்னுடைய கன்மலையும் என்னுடைய இரட்சிப்பும் என்னுடைய உயர்ந்த அடைக்கலமுமானவர். இது என்னுடைய சுயத்தினால் ஆகாது, ஆனால் அவர் என்னை தாங்குகிற கன்மலையாக இருக்கிறார். அவர் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கிறார். அவர் என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதினால் எந்த சூழ்நிலை நேரிட்டாலும், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நான் அசைக்கப்படுவது இல்லை. செய்ய வேண்டிய காரியம் இங்கு 8வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எந்த சூழ்நிலையின் மத்தியிலும், எந்த காலத்திலும், எந்த நெருக்கடியான பிரச்சனைகளின் மத்தியிலும் அவரை மாத்திரம் நம்புங்கள். நாம் நம்பிக்கொண்டிருப்பது அவராலே நிச்சயமாக வரும். நாம் எதை நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அதை கொடுக்கும்படியாக நம்முடைய நம்பிக்கையை அவர் மீது வைக்க வேண்டும். தேவன் என்னை முன் அறிந்திருக்கிறார், தேவன் என்னை முன் குறித்திருக்கிறார், தேவன் என்னை அழைத்திருக்கிறார், தேவன் என்னை நீதிமானாய் மாற்றி இந்த நாட்கள்ல அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். அவருடைய புத்திர சுவீகாரத்தின் ஆவி, அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் என்னை மகிமைப்படுத்துவார். என்னில் அன்பு கூறுகிற அவராலே நான் அந்த மகிமையை, அந்த ஜெயத்தை, அந்த வெற்றியை, அந்த அடுத்த உயர்ந்த தளத்தை நான் பார்ப்பேன் என்று நாம் இந்த நாளிலே அவரை நம்பி இருக்கும் பொழுது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, இங்கு பார்க்கிறோம், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். சோர்ந்த காலத்தில் அவரை நம்புங்கள், பலவீனத்தின் நேரத்தில் அவரையே நம்புங்கள். எப்படிப்பட்ட நெருக்கடிகள், இன்னல்கள் நமக்கு நேரிடும் பொழுதும் நாம் அவரை மாத்திரமே நம்பி இருக்கும் பொழுது, அவர் நாம் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். இந்த நாட்களிலே அவர் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிற தேவன். அதோடு விட்டு விடாமல் இந்த உலகத்தில் அவருடைய மகிமைக்காக நம்மை அவர் உயர்த்தி ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரையே நம்பி இருப்பது, அவரையே சார்ந்து கொள்வது. அவர் அழைத்த அந்த மோசேயை அவர் எவ்வளவு அதிகமாய் மகிமைப்படுத்தினார் என்பதை நாம் காண முடியும். அந்த மோசேயை அவர் நடத்தி, அவருடைய அந்த ஜீவ காலமெல்லாம் கூடவே இருந்து, அந்த இடத்துல அவர் மரணித்த பொழுது அவரை விசேஷமாய் அந்த இடத்துல தேவனே அடக்கம் பண்ணினார் என்றும், இன்று வரை மோசேயை அவர் எங்கே அடக்கம் பண்ணினார் என்பதும் அறியாமல் இருக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அந்த மனிதனை அவர் மகிமைப்படுத்தினதை பார்க்கிறோம். தேவன் அழைத்த தாவீதை அவர் மகிமைப்படுத்தினார். தாவீதையும் தாவீதின் சந்ததியையும் அவர் மகிமைப்படுத்தி உயர்த்தி நிறுத்தினதை நாம் பார்க்கிறோம். அந்த சந்ததியை விட்டு அவர் தன்னுடைய கிருபையை விலக்காமல் இருந்து நிரப்பி நடத்தின அந்த காரியங்களை நாம் வாசித்திருக்கிறோம். அதே தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் நம் மத்தியில் இருக்கிறார். நாம் அவரை நம்பும் பொழுது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் நாம் நம்பி இருக்கிற, நாம் அவரிடத்திலிருந்து எதிர்பார்த்திருக்கிற இந்த ஆவிக்குரிய உயர்ந்த ஆசீர்வாதமாகிய அவருடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்துகிறவரும், அந்த மகிமையின் ஸ்தானாபதிகளாய் நம்மை அவர் பயன்படுத்துவதும் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற காரியங்களாய் இருக்கிறது. நாம் எந்த இடத்திலும் நம்முடைய மாம்சத்தை அல்ல, நம்முடைய சுயத்தை அல்ல, நாம் நம்பி இருக்கிற மனிதர்களை அல்ல,
கர்த்தரை மாத்திரம் நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நாம் நம்பி இருக்கிற, நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை அவர் நமக்கு வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பற்றி கொள்ளுவோம். வாக்குத்தத்தத்தை அதிகமாக நாம் தியானித்து நாம் இந்த நாட்களில் அதை நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளாக, வாழ்க்கையின் செயல்களாக மாற்றி நாம் செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாக தேவன், நாம் இந்த இடத்துல பார்ப்பது போல, நான் நம்புகிறது, நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை அவர் நமக்கு வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஸோ இந்த நாளிலே கூட நாம் ஜெபிக்கலாமா? தேவன் என்னை எவ்வளவு அதிகமாய் நேசித்திருப்பாரான் என்றால், இந்த கோடானு கோடி ஜனங்கள் இருக்கிற இந்த உலகத்துல, இந்த பூமியில என்னை பேர் சொல்லி அழைத்து, ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து கொண்டு, ஆண்டவரே இந்த நாட்கள்ல நீதிமான்களாய் மாற்றி உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்து, ஆண்டவரே நீர் நடத்தி வருகிறீரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதத்திலே கூட ஆண்டவரே நாங்கள் நம்புகிறது உம்மாலே வரும் என்று பார்க்கிறோமே. அப்படியாய் நம்பி எதிர்பார்த்திருக்கிற ஆண்டவரே இந்த பெரிதான மகிமையை நாங்கள் காணும்படியாக, பெற்று கொள்ளும்படியாக உம்மையே நம்பி இருக்க, எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எத்தனை இன்னல்கள் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் உம்மை மாத்திரமே நம்பி இருக்க எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மோசேயை உயர்த்தின தேவன், தாவீதை பயன்படுத்தின தேவன், பவுலை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எடுத்து அற்புதமாய் பயன்படுத்தின தேவன். எல்லாரும் ஆண்டவரே இந்த தேவ மனிதர்கள் ஆண்டவரே உம்முடைய மகிமையை கண்டார்களே. ஆண்டவரே உம்மையே சார்ந்து கொண்ட பொழுது நீர் வைத்திருக்கிற அந்த உயர்ந்த தளங்களுக்குள் அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்களே. ஆண்டவரே அப்பா, பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகத்தில் வாழ்கிற எங்களுக்கு ஆண்டவரே நீர் பெலனாய், நீர் கண்மலையாய், நீர் எங்கள் ரட்சிப்பாய், நீர் எங்களுடைய உயர்ந்த அடைக்கலமாய் இருந்து அப்பா நீர் வைத்திருக்கிற மகிமையை எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். அப்பா இதையே நாங்கள் உம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே அப்படியா எங்கள் மத்தியில தேவன் நீர் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. எல்லா துதியையும் கனத்தையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.